பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அமரம் இந்த படத்தில் நம்ம வந்து சினிமாவில் ஒரு பெரிய கனவோடு வருவோம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இந்த படத்துக்குள்ளேயும் நான் கூப்பிட்டாக்கில் ப்ரொடியூசர் ரவி சார் மேனேஜர் கூப்பிட்டாக்கில் ஸ்பாட்டில் போய் தான் டைரக்டரை பார்த்தேன். நம்ம என்னை வந்து இந்த பெரிய கதாபாத்திரம் இந்த படத்தில் எமோஷ்னல் வந்து காமெடி பண்ண வச்சு ஃபைட்லாம் பண்ண வச்சு அண்ணன் தீனா அண்ணனும் கூட அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, லவ் யூண்ணே. அவர் அண்ணன் செட்டில் இருந்தாவே வந்து பெரிய எனர்ஜியாக இருக்கும், எல்லோரும் ஜாலியாக வச்சுருப்பார். அப்புறம் ஹீரோயினி அகர்வால் அகர் ஐரா ஐரா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஹீரோ தேஜா சார். எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரவி சார் மூலியமாக தான் வந்தது. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் மீட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இங்கே வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு தோணித்து, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மனசு தான் என் கடவுள் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அன்பே சிவம் படத்தில் சார் பேசியிருப்பார். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் வந்து சொல்கிற வார்த்தை காப்பாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது வந்து அவங்க தான் கடவுள்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை. அவர் சொல்லச்சவே சொன்னார், சில ஷார்ட்லாம் ரவுண்ட் ஷாட் எப்படிலாம் வரும் அப்படிலாம் சொன்னார். மைண்டில் நான் நினச்சேன், எப்படி இவ்வளோ சொல்கிறாரு, இவரெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வரான்ட்டு எனக்கு நான் மைண்டில் நினச்சிது. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னே நான் நிஜமாகவே அவர் என்ன சொன்னாரோ நான் செஞ்சிடலான்ட்டு அந்த ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்று அப்படியே எடுக்கிறாரு. சேம் திங் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் எல்லாமே சூப்பராக பார்த்துருந்தாங்க சார். டைரக்டர் சார், இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அண்டு 100% இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். மீடியா பீப்புள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள். ஹீரோ சார், அவர் ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்க. பட் அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சேம் திங் டு த ஹீரோயின் ஆஸ் வெல். அவங்க 2 பேரும் நல்லா மேலே நல்லா சூப்பராக வரணும். இது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சிறந்த நடிகர்லாம் கிடையாது, அப்பப்போ தேவைக்கான நடிகர் தான் நான். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரில. நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேறு லெவலு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலு. நான் வேணாண்ணா வந்து பாருங்கள், சிரிச்சிட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதே தான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார், எல்லோரையும் கவனிச்சிட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்குது. பாராட்டுக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படிலாம் எல்லாம் கிடையாது. எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னால் தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவுசெய்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும், வேறு லெவல் டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா, நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர். வேறு லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய் நான் நடிகனாக போனதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு அவர் ஒர்க்கு அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போகிறாரு, இது என்ன பண்ண போகிறாரு. அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தலை எடிட்டரு, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டார்லிங்.
எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசாக வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஆங்கர் தேங்க்ஸ். யா ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம க்ரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டிரெக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட் லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே யூனோ இட்ஸ் ஈக்குவல் கிரெடிட் டு எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார். ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகினதுக்கு ஃபஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் and producers sir and Tejesh and Rajan sir. So ellarkume thanks. And co-stars I want to mention Kalki sir, thank you so much. Annikku nadandha vishayam nyabagam vechi mention pannadukku thanks a lot. And Sai Deena sir arukatto, Harish Paradi sir and my co-star my Teju, the hero of this movie. So ellarume, I mean this, I think it's my favorite project. The production is so good. ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் டு சே, ஐ கேன் சே வி ஹேவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும். ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஐரா அகர்வால் இந்த அளவுக்கு அழகாக தமிழ் பேசினதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். எப்போவுமே ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும். அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம் காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆனேன் என்னென்னா, லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் முதல் நாள் மழை பெஞ்சால் ரொம்ப பாசிட்டிவ்னு நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷனில் அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பேச மாட்டேன். லைக் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸாக நினைக்கலாம். நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்கிறேன். நான் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் டீம் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ. இப்போது இவ்வளோ நேரம் டீமில்
எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா மக்கள், டெக்னீஷியன்ஸ், இந்த படத்துக்கு வேலை செய்த டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள், முக்கியமாக இதில் 2 பேர் மட்டும் சொல்லணும். இந்த கோஆர்டினேஷன் வந்து ரவி சார், எங்கள் மேனேஜர், அவர் மூலியமாக தான் இந்த கோஆர்டினேஷன் அந்த டெக்னீஷியன்லாம் இந்த படம் வந்து அமையணும். எல்லாரும் நல்ல படம் செய்யணும் தான் ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும். நான் கூட அதுபோல் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம், நல்ல படம் தான் வரணும்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு அமைப்பு, எந்த படமும் வந்து ஒரு அமைப்பு. அது மக்கள்கிட்ட சேர்ந்த பேர், அவங்க ரிசல்ட் பற்றி அவங்க கொடுக்குற ரிசல்ட்டு தான் இந்த படத்தை எந்த அளவுக்கு நிற்க வைக்குமோ அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தினுடைய இந்த விழாவுக்கு லோகாயுக்த சார் ஸ்ரீ திருமான் ராமராஜ அவர்களை அவர் வந்து எங்களை வாழ்த்ததுக்கு வந்திருக்கார். சினிமாவில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு கூப்பிடுவாங்க, இல்லை பொலிட்டீஷியன் கூப்பிடுவாங்க, இன்னொரு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சாரு கூப்பிட்டதை அவர் வாழ்த்துக்கள் சொல்லி, நான் கண்டிப்பாக வரேன், படத்தை கூட நான் பார்க்கணுன்னு சொல்லி அவர் வந்து எங்களை இன்றைக்கி வாழ்த்திருக்கார். அவருக்கு மிகவும் நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்ததுக்கு. அதே போல் இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமராமேன் பரத், நான் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டோடு இருந்தேன் அவர் மேலே. ஆனால் வந்து படம் பார்த்த பேர் தெரிந்து அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன்னு சொல்லிட்டு அதை படம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே போல் ராமர் சார் சொன்னார், ராமர் சாருக்கு ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இருக்குது, அசுரன் படம், அதெல்லாம் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த படம் விரும்பி அவர் பண்ணார். இந்த கண்டென்ட்டு கேட்ட பேர் அவர் வந்து இஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒத்துக்கினார். அவருக்கு தகுந்த ரெம்யூனரேஷன் கூட நான் தரவில்லை. அவருக்கு எவ்வளோ தரணுமோ அவ்வளோ சம்பளம் கூட நான் தரல, ஆனாலும் அவர் விரும்பி பண்ணார். அதே போல் மியூசிக் டைரக்டர் மிக்கி ஜே மேயர் சார் தான். அதே போல் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க சார், நீங்கள் வந்து நல்ல படமாக பண்ணி கொடுக்கணுன்னா, அதுக்கு முன்னே அவருக்கு சாம் சிங்கராய் டப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய ஹிட்டு தமிழில். இத்தனை பேர் சொன்னாலும் அது ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுக்கு முன்னே ஹாப்பி டேஸ் ஒரு படம் வந்து அவருது. ஆனால் வந்து அவர் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் டைரக்டர் எல்லாமே பேசி அவருக்கு அந்த கொடுத்தோம். அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை வந்து நல்லா சாங்ஸ் எல்லாம், அதே போல் பேக் ஸ்கோரிங் கூட நல்லா பண்ணி கொடுத்தார் அவர். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த படத்தை இயக்குனர் கிருஷ்ணா எதை சொன்னாரோ, ஒரு படத்தை ஆக்சுவலாக நான் தெலுங்கில் ஹிட்டான RX100 தமிழ் ரீமேக்கர் ரைட்ஸ் எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்குது. அந்த படம் தான் ஆக்சுவலாக தேஜஸ் சாருக்கு பண்ணோம். ஆனால் கிருஷ்ணன் சார் அதே மீறி ஒரு கதை சொல்லும்போது இந்த கதை மேலே விருப்பத்தோடு ஒரு இம்ப்ரெஸ்ஸாக எல்லாருமே, எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டாங்க கதை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எல்லோரும் கேட்ட பேர் கண்டிப்பாக இதுதான் நம்ம டச் பண்ணோன்னு சொல்லி இந்த கதையை எடுக்கிறதுக்கே. ஆனால் வந்து ரீமேக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் இது புது ட்ரையல். ஆனாலும் அந்த படத்தை வந்து அவர் சொன்ன மேருக்குன்னு ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்கார். படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சது. ஒவ்வொரு இயற்கை கூட எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது. என்னென்னா தேஜஸ் சொன்னபடி ஒரு ரியல் ரெயின்லேயே வந்து ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம் நாங்கள். இப்போ ஆக்சுவலாக சினிமாவில் ஃபைட் எடுக்கணும்னா இந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அதை வண்டிங்கெல்லாம் கொண்டு வந்து அதை வச்சு தான் நிஜமாக ஃபைட் எடுப்பாங்க. ஆனால் இது இல்லை, இயற்கையில் வந்த மழையிலே வச்சு ஒரு பிரமாதமான ஃபைட் எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மிராக்கிள் மைக்கேல் அவர் ரொம்ப ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தம்பியை எலிவேட் பண்ணுறதுக்கு, ஹீரோவை எலிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய காட்சி வச்சுருக்கான். ஆனால் இது வந்து புது நடிகராக நடிக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. படம் பார்க்கும்போது இவர் ஒரு புது நடிகர் இது போல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதே போல் எங்கள் சார் பற்றி சொல்லிட்டோம், கேமராமேன் சொல்லிட்டோம், மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டோம். இன்னும் யார், நம்ம பூபதி, அவரில் பார்த்தா நம்ம பிரபுதேவா பார்த்தா போல இருக்கும். பார்த்தா பாட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா வரவேற்பு உண்டு அவருக்கு. அவரும் நாங்கள் நினச்சது மீறி அவர் இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்டாக பண்ணார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ காட்சிகள்லாம் பார்த்தீங்க. ஒரு இடத்துல கூட ஒரு போர்ன்றது வராமல், ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் எல்லா காட்சிகளும் வந்து நல்லா பாட்டிலே ஆகட்டும், பேக்ரவுண்டில் ஆகட்டும் எல்லாம் நல்லா அமைச்சு கொடுத்தார் அவர். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் நன்றி. முக்கியமாக வந்து ரவி, இந்த படத்தில் ஏன் ஸ்தானத்திலேருந்து வகிச்சவர் வந்து திரு துரைபாண்டியன் அவர்கள். நான் ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருந்து நான் ஷூட்டிங்கெல்லாம் வர முடியல, ஷூட்டிங் இடத்துலாம் நான் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலாக எங்கள் ஹீரோயின் கூட என்னை தான் பார்க்குறது, முரளி வாசுதேவன் கூட இப்போ தான் பார்க்குறாரு, என்னை யாருமே பார்த்ததில்லை. ஆனால் வந்து துரைபாண்டியன் சார் தான் இங்கே கூட இருந்து இந்த படம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி கவர்மெண்ட் மூலிமா பர்மிஷன் ஆகட்டும்,
இன்னொன்று அவர்கிட்ட எல்லாமே பண்ணி அவர் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஸ்தானத்திலேருந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காருக்கு. அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரவி சாருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரவி, எங்கள் படத்தில் எல்லாமே ரவி சார் இருப்பார். எங்கள் படத்தினுடைய ஆஸ்தான வித்வான் சாய்தீனா அவர்கள். சாய்தீனா அவர்கள் எனக்கு நல்லா பிடிக்கும். என்னென்னா பேசும்போது பழகும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ஆனால் ஆன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இவ்வளோ முரடன் கொலைகாரன் அது போல் தெரியவார் அவர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. என்ன அவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிச்சுருக்கோம். எங்கள் படத்தில் எப்போவுமே சாய்தீனா சாருக்கு கண்டிப்பாக வேஷம் உண்டு. நாங்கள் எப்போ படம் எடுத்தாலும் அது உண்டு. தேஜேஸ்வரோடையும் அவர் ட்ராவல் உண்டு. கண்டிப்பாக அது உத்தரவாதம். நாங்கள் ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. புது ஆர்டிஸ்ட்ன்ற போல் இல்லாமல் ரொம்ப நல்லா செய்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றி. முரளி வாசுதேவன் அவர்கள் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து ஒரு திருப்பமே அவர் தான். அதில் வந்து கல்கி வந்து இந்த கதையில் என்ன திருப்பம்னா ஒரு ஒரு டெசிஷன் எடுத்து போகும்போது அந்த டெசிஷனை மாற்றுவார் அவர் கல்கி. அவர் அந்த கேட்குற கேள்வியிலே ஒரு இது இருக்கும். அந்த முக்கியமான ஸ்தானத்தில் அவர் இருக்கார். காமெடியும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஏக மொத்தத்தில் படமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. எல்லாம் திரையில் படம் பாருங்கள். வெயிட் பண்ணாமல் சினிமா தியேட்டரில் போய் 28ஆம் தேதி ஆகஸ்ட் படம் வரும். அன்றைக்கி நீங்கள் எல்லாம் தியேட்டரில் படம் பார்க்கும்படி மீடியா மக்கள் கூட ப்ரமோட் நல்லா பண்ணணும்னு சொல்லி உங்களெல்லாம் நான் வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம் தமிழகம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவது